ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை ஃப்ரைட் ரைஸில் வந்து காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்து கொடுத்துருக்கேங்க. இந்தமாரி ஃப்ரைட் ரைஸ் செய்யல நீங்கள் காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்து கொடுக்கையில குழந்தைங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால அந்த காய்கறியோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. அதனால தான் காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக அஜினோமோட்டோலாம் கலப்பாங்கங்க. உடம்புக்கு நல்லது கிடையாது குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது கிடையாது. இந்தமாரி நம்மளே வீட்டில் கடையை மிஞ்சுற அளவுக்கு டேஸ்ட்டில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, நம்ம எப்பயும் சோறாக்குவோம்ல அந்த அளவுக்கு உப்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயவும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அது கொதிக்கட்டும். நம்ம என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 3 பல்லு பூண்டு தோலை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு காய்கறிகள் வந்து நிறையா வேணும் அப்படின்னா நிறையா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நிறையா தான் போட்டிருக்கேன். இப்போ 3 முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யல அந்த நேரத்தில் உடச்சிட்டு இருந்தோம்னா கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 3 முட்டையவும் தனியாக எடுத்து உடச்சி வச்சுருவோம். நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யல பிரச்சனையே இருக்காதுங்க. டக்கு 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 டக்குன்னு நம்ம கிளறி எடுக்கலாம். அந்த நேரத்தில் போய் ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சிட்ருக்க முடியாது. காயெல்லாம் வெட்டிகிட்டு இருக்க முடியாது அந்த நேரத்தில். அதனால் முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நல்லா தண்ணி கொதித்து வரையும் நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை உள்ளே போட்டுடலாம். நான் பாஸ்மதி அரிசி வந்து ஊரெல்லாம் வைக்கலைங்க, கழுவி அப்படியே உள்ளே தான் போடுறேன். நம்ம உள்ள அரிசியை போடையில் வந்து நீளம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் பாஸ்மதி அரிசி. அந்த 90% வெந்து வரையில் அரிசி வந்து நல்லா நீளமாக வந்துருங்க. ஒரு 90% மட்டும் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசி. அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். கடைகளெல்லாம் நீங்கள் வந்து 70% 80% தான் அரிசி வந்து வேக வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கடையில் வித விதையாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப. அந்தமாரி இருக்கிறது ஓகே தான். அதுக்காண்டி வேகாமலும் இருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கடையில் வாங்கி சாப்பிடையில. நீங்கள் இந்தமாரி 90% வேக வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. உடஞ்சும் போகாது அரிசி. அதே நேரத்தில் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். இப்போ நமக்கு வந்து பாஸ்மதி அரிசியில் சோறு வந்து ரெடி ஆகிட்டுங்க. இதை இனிமேல் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வடிகட்டியை வச்சு இதில் வந்து நம்ம வடிகட்டிட போகிறோம் அப்படியே. இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கனால அரிசி வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணியை தூக்கி ஒரு கிளாஸ் எடுத்து சாதாரண தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியை மேலே ஊற்றி விட்டால் கூட நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் செய்யலை. ஏன்னா கொஞ்சம் தான் சோறு இருக்குது, அதனால் நான் அதை செய்யலை. இப்போ நமக்கு சோறு வந்து ரெடி ஆகிட்டுங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் வடச்சட்டி இருந்தால் கூட அதில் கூட செய்யுங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால இன்றைக்கி வந்து நான் இந்த பாத்திரத்தில் செய்கிறேன். இப்போ பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு 3 முட்டை உடச்சி வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை இப்போ இதில் போட்டு கொஞ்சமாக உப்பு தேவைக்களவு கொஞ்சமாகவே போடுங்க போதும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கிளறி முட்டை பொரியல் மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தங்க எப்படி செய்வாங்கன்னா இந்த முட்டை பொரியலை வந்து பொரித்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த முட்டை பொரியலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கீழே இறக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து எப்படி செய்ய போகிறேன்னா முட்டையிலே காய்கறிகள்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளற போகிறேன். சூப்பராக இருக்கும் அதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா பொரியல் ஸ்டேஜுக்கு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள். உதிரி உதிரியாக வந்துட்டு முட்டை கீழே எதுவுமே அடி பிடிக்கல பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து முட்டை வந்து ரெடி ஆகிட்டுங்க. இந்த முட்டையோடு இப்போ நம்ம வந்து காய்கறிகள்லாம் சேர்த்துக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். காயை வந்து ஃபஸ்ட்டு வதக்கலையே வேகாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட நல்லா காய்கறிகள்லாம் வெந்துருங்க. பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோசு, குடமிளகா, பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரைட் ரைஸ்னாலே நம்ம வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு செய்யறதாங்க. இது நீங்கள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கையில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா அப்போ தான் நீங்கள் பீன்ஸை போட்டுட்டு கேரட் அதுக்கப்புறம் கட் பண்ணலாம், கேரட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸை கட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நீங்கள் வந்து நல்லா கிளறினீங்கன்னா தான் 3ம் ஒன்று போல் வெந்து வரும். இல்லைன்னா ஒன்றை போட்டுட்டு ஒன்றை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா அடுப்பு வேறு ஃபுல்லாக வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் வதக்க போகிறோம். அதனால் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்.
நீங்க அதனால எல்லாமே ரெடி பண்ணிட்டு அடுப்புகிட்ட வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலைங்க. கட்டிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா ஃப்ரைட் ரைஸ செஞ்சிரலாம் கிளறி. ஒரு பக்கம் பாஸ்மதி அரிசி சோற நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு, காய்கறிகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு கிளறி காலையில குழந்தைங்களுக்கு சூப்பரா லஞ்ச் பாக்ஸில குடுத்து விடலாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை தான் இது. இப்ப பாருங்க காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் அமுங்கி வந்திருக்கு பாருங்க. நம்ம போடையில நெறையா இருந்த மாரி இருந்துச்சா, இப்ப பாருங்க. இதில வந்து இப்ப மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீடியோ வந்து மிளகாத்தூள் போடையில எடுக்காம விட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசால் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இந்த மிளகாத்தூளும், கரம் மசால் தூளும் இந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆவணும். ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கணும். நீங்க ஃபுல்லா தான் அடுப்ப வச்சிருக்கணும். நீங்க கம்மி பண்ணக்கூடாது. அடுப்ப ஃபுல்லா வச்சுக்கிட்டே நல்லா கிளறி விடுங்க. இப்ப இதில நம்ம வந்து சாஸ் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ சேர்க்கோன்னு தான் இது அடுத்து பார்க்க போறோம் நம்ம. இப்ப பாருங்க மிளகாத்தூளும், கரம் மசால் தூளும் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டாச்சு. அந்த காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு, இப்ப சாஸ் எவ்வளோ ஊத்துறோம்னு பார்ப்போம். டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிரீன் சில்லி சாஸ் இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூனு. இது உங்களுக்கு கிரீன் சில்லி சாஸ் போட வேண்டாம் அப்டின்னீங்கன்னா, நீங்க ரெட் சில்லி சாஸே நீங்க சேர்த்துக்கலாம். இல்லன்னா சேர்க்காம கூட இருக்கலாம். உங்க இஷ்டம் தான் அது. சோயா சாஸு 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன். இந்த சாஸ் எல்லாத்தையும் ஊத்திட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த காய்கறி வந்து இந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆயி வெந்து வரும். காய்கறி வந்து ரொம்ப வேகாதுங்க. நீங்க நெனைக்கிற மாரி 100%லாம் வேகாது. கால் அரைவாசி, முக்காவாசி தான் வெந்திருக்கும். அந்த கிரன்ச்சா இருக்கையில தான் உங்களுக்கு கடிச்சு சாப்பிடையில நல்லாருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ்னாலே அப்படிதான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ் எல்லாத்தையுமே ஊத்திட்டோம். எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் ஆயி நமக்கு காய்கறி, முட்டை எல்லாமே ரெடி ஆயிட்டு இப்ப. இப்ப நம்ம லாஸ்ட்டா சேர்க்க போறது இந்த சோறு தான். பாஸ்மதி அரிசி சோறு வடிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த சோற சேர்த்துக்குவோம். எவ்வளோ உதிரி உதிரியா எப்படி இருக்கு பாருங்க. கட்டியே ஒண்ணுமே பிடிக்கலங்க. அழகா இருக்கு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. உப்பு இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டைக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்தோம். காய்கறிக்கெல்லாம் சேர்க்கல. அதனால லாஸ்ட்டா கொஞ்சமா உப்பு போட்டு, மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டா போட்டு நல்லா கிளறி விட்டு எடுங்க. கரெக்ட்டா இருக்கும். இந்த மாரி நீங்க மிளகுத்தூளு, சோறு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம், அடுப்பு வந்து ஃபுல்லா தான் இருக்கணும். நீங்க கம்மி பண்ணவே கூடாது. கம்மி பண்ணீங்கன்னா, அந்த அரிசி வந்து ஒரு மாரி தண்ணி விட்ட மாரி ஆயிரும். அதனால கம்மி பண்ணவே கூடாது. நீங்க எவ்வளோ ஃபுல்லா வச்சு நீங்க வந்து கிளறி கிளறி விடுறீங்களோ, அந்த அரிசி வந்து நல்லா ஃப்ரை ஆகுற மாரி சூப்பரா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கடையில எப்படி வாங்குவோம், அதே மாரி இருக்கும். கடைசியா நீங்க வெங்காய இலைகள் இருந்தா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்க ஊர்ல வந்து சின்ன கிராமங்கனால அதெல்லாம் கிடைக்காதுங்க. வீட்ல வளர்த்தா வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ட இல்லாதனால நான் மல்லி இல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபுல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்கன்னா தான், இவ்ளோ உதிரி உதிரியா நீங்க கடையில வாங்கி ஆசைப்படுவீங்கள்ல கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு. அது எப்படி இருக்குமோ, அதுமாரி நம்ம வீட்ல சாப்புட்னா, நீங்க அடுப்பு வந்து ஃபுல்லா இருக்கணுங்க. நல்லா தீ எரிஞ்சா தான் இந்த மாரி உதிரி உதிரியா சூப்பரா வரும் ஃப்ரைட் ரைஸு. இந்த மாரி நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா குழந்தைங்க வெளியில போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.